வாங்க. எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ ஆம் ஆல் ரைட். ஆமா, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள்னு எதுக்காக விஜய் கிட்ட போய் சொன்ன? உங்களை இங்க வரவழைக்கத்தான். எதுக்கு? என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக. விஜய் தெரியாதனமா சட்டத்தோட விளையாடுறான். அது தப்புன்னு நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறான். அவன் அம்மாவுக்காக எதை வேணா செய்வான்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. அதுக்காக திருட்டுத்தனமா ஒரு கோல மாதிரி என்ன கூட்டிட்டு போக சொல்றியா? சட்டப்படி உன்னை இங்க இருந்து என்னால கூட்டிட்டு போக முடியும். அவனால என்ன செய்ய முடியும்? சொல்றத கேளுங்க. அவன் 20, நீங்க 60. மோதி பாக்குது நேரம் இல்ல. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரலையே. டேய், நீங்க இரு, அம்மா பாட்டாரு. அம்மா, அம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போறேன்னு உன்னை வாழ வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போறேன். தூக்குல போடுறதுக்கு தானே கூட்டிட்டு போறேன். நீங்க எதை பத்தி இப்ப கவலைப்படாதீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அது நியாயமா தான் இருக்கும். விஜய் வர்றதுக்கு முன்னால போயிடலாம் வாங்க. மிஸ்டர் ஜெகநாத், இவ்வளவு கேவலமா நடந்துக்குவீங்க நான் நினைக்கவே இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடுனீங்க. அதுக்கு பேரு ரோஷம்னு எங்க அம்மா சொல்லுது. இப்ப பொண்டாட்டியை திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடுறீங்களே, இதுக்கு பேர் என்ன? கோலத்தனமா? விஜய், உங்க முகத்தை பார்க்கவே வெறுப்பா இருக்கு. அம்மா, வண்டியில இருங்க. சட்டப்படி நீ செய்யறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? யோ போயா, உங்க அரசியல் சட்டம் இந்த பிளாக்கானத்தை கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. விஜய், நான் சொல்றத கேளு. அம்மா, நீ சொல்றதை இப்ப நான் எதையுமே கேட்க மாட்டேன். விஜய், அம்மா, உங்களை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். தயவு செஞ்சு வண்டியில இருங்க. ஏறுங்கம்மா. அட ஏறுங்கம்மா. சுப்ராஜ், என்னம்மா? நான் சொல்ற மாதிரி செய்யறியா? என்ன? யாருக்கும் தெரியாம அந்த லதா பொண்ணை இங்க கூட்டிட்டு வா. ஐயோ, போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அண்ணன் உன்னை அந்த புது இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கு. நான் போனது தெரிஞ்சது வச்சுக்கா, அவ்வளவுதான். ஒண்ணும் ஆகாதுப்பா, நான் சொல்ற மாதிரி செய். சரி சார். சாரதாவை விஜய் கடத்திக்கிட்டு போனதா நீங்க குறிப்பிட்ட இடத்துல இருந்து 40 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எல்லா இடத்திலும் தேடி பார்த்துட்டோம். எந்தவித தடயமும் கிடைக்கல சார். அது எப்படி கிடைக்கும்? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மகன் ஒண்ணும் முட்டாள் இல்ல சார். அவன் ரொம்ப புத்திசாலி. அந்த இடம் எப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ அப்பவே அவன் இடத்தை விட்டு வெளியேறி இருக்கணும். புத்திசாலித்தனமா? அம்மாவை ஜெயில இருந்து காப்பாத்துறவனுக்கு இது கூடவா தெரியாது? அப்படின்னா அவன் தங்கி இருக்கிற புது இடம் எது? ஹலோ அங்கிள், நான் லதா பேசுறேன். விஜயோட அம்மா இருக்கிற இடம் எனக்கு தெரியும். சொல்லு. செம்மண் மேட்ல இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்துல கரும்பார காட்டுல இருக்கிற பாழடைஞ்ச பங்களால இருக்காங்க. ஓகே.
நாம இருக்கிற இடத்தை சுத்தி போலீஸ் வந்துகிட்டு இருக்கு. வா, இங்க இருந்து போயிடலாம். சுப்புராஜ் தண்ணிக்கு போயிருக்கானே. போற வழியில கூப்பிட்டுக்கலாம். வாமா. Come on, come fast. வாமா. அம்மா, நீ இங்கே இருமா, நான் இப்ப வந்துடுறேன். விஜய், வேணாயா, அம்மா, வேணாயா. நீ சும்மா இருமா. விட்டுரு. என்ன தடுக்காதம்மா. விஜய், பேசாம இருமா. கீழே போடு. ச்சே, வாமா. தம்பி, போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. தெரியும்டா, வாடா. நான் அந்த பக்கமா போறேன், நீ இந்த பக்கமா போ. போலீஸ் ஏமாத்திடலாம். டேய், பேசா வாடா. வாமா போலாம். விஜய், மரியாதை உங்க அம்மாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு. தப்பிக்க நினைச்ச ஷூட் பண்ணிருவேன். ஷூட். அம்மா, நாம இருந்த இடம் உன் புருஷனுக்கு எப்படி தெரிஞ்சது? உண்மையை சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்றையா, சொல்றேன். எங்க அம்மாவை மறைச்சு வச்சிருந்த இடம் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு லதா. எங்க அம்மாவை நேத்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவங்கள காப்பாத்த முடியல. எங்க அம்மாவை குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நேரத்துல தூக்குல போட்டுருவாங்க. இல்ல வேதனையா இருக்க? இத கேட்டா நீ சந்தோஷப்படணும். ஏன் வருத்தப்படுற? விஜய், என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா இருந்த இடத்தை போலீஸுக்கு காட்டி கொடுப்ப. உனக்கெல்லாம் தாயை பத்தி, தாய் பாசத்தை பத்தி என்ன தெரியும்? அந்த பாசம் எனக்கு இருந்ததுனாலதான் நான் காட்டி கொடுத்தேன். என் புள்ள பண்றது தப்பு. ஒவ்வொரு நாளும் என்ன காப்பாத்துற முயற்சியில அவன் படுற கஷ்டத்தையும் வேதனையும் என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. அது மட்டும் இல்ல, நான் என் புருஷனுக்கு எந்தவித சந்தோஷத்தையும் கொடுக்கல. அதே நேரத்துல என்ன வேணும்னே தப்பிக்க விட்டுட்டாருங்கிற பழியையும் நான் ஏற்படுத்த விரும்பல. அதனாலதான் தயவு செஞ்சு நான் இருக்கிற இடத்தை என் புருஷனுக்கு சொல்லுமான்னு என் கையை பிடிச்சுக்கிட்டு அழுதாங்க. சொல்லக்கூடாதுன்னு என் மனசு கல்லாக்கி பார்த்தேன். ஆனா நான் உங்க மேல வச்சிருக்கிற காதலை விட அந்த தாயோட கோரிக்கை பெருசா பட்டுச்சு. அதனாலதான் நான் உங்க அம்மா இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்தேன்.